அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் தகவல் அரங்கம். நான் உங்கள் அகமது ஜியாம். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகும் விடயம் என்னவென்று சொன்னால், மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பந்தமான விடயங்களை பார்க்க போகின்றோம். எனவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்ப்பதனூடாக தெளிவை பெற்றுக்கொள்ள முடியும். வாருங்கள் இது சம்பந்தமாக பார்ப்போம். இன்றைய தினம் சோசியல் மீடியா ஃபுல்லாக இந்த விடயம்தான் பேசப்பட்டு வருகிறது. மன்னார் நீதிமன்றத்திற்கு அருகில் ஒரு துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருக்கின்றது. இதில் 2 பேர் பலியாக இருக்கின்றார்கள், 2 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். இந்த துப்பாக்கிச்சூடு ஏன் நடத்தப்பட்டது, எதற்காக நடத்தப்பட்டது போன்ற விடயங்களை இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக 2025 முதலாம் மாதம் 16ஆம் திகதி வியாழக்கிழமை காலை 9:20 மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக நீதிமன்றமானது பலத்த போலீஸ் பாதுகாப்பில் காணப்படுகின்ற ஒரு இடமாகும். இந்த இடத்தில்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. வழக்கு ஒன்றுக்காக நீதிமன்றத்திற்கு பிரசன்னமாக இருந்தவர்களை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் 2 ஆண்கள் பலியாக இருக்கின்றார்கள். ஒரு ஆண் காயமடைந்து தற்பொழுது சீரியஸான நிலையில் இருக்கிறார். அத்துடன் ஒரு பெண்ணும் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் காயமடைந்திருக்கின்றார்கள். துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த 2வரில் ஒரு ஆண் தற்பொழுது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். காயமடைந்த பெண்ணானவர் தற்பொழுது மன்னார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதில் 3 பேரை இலக்கு வைத்துத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், இதில் காயமடைந்த ஒரு பெண்ணானவர் வேறொரு வழக்குக்காக வந்தவர் என்றும் தற்பொழுது சொல்லப்பட்டு வருகிறது. செய்தி ஊடகங்களில் இந்த செய்திதான் இன்றைய தினம் அதிகம் பேசப்பட்டு வருகிறது. நீதிமன்றத்திற்கு வழக்கு விசாரணைக்கு வந்தவர்களை இலக்கு வைத்துத்தான் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கொலை வழக்குடைய சாட்சிகளில் 3 ஆண்களில் 2 பேர் துப்பாக்கிச்சூட்டில் பலியாக இருக்கிறார். ஒரு ஆண் தற்பொழுதோ மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக செய்தி ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக இந்த துப்பாக்கிச்சூடானது 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற படுகொலையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என தற்பொழுதோ சந்தேகம் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் இந்த சம்பவம் இடம்பெற்ற பொழுதோ மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக அதிகளவான பொதுமக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். அத்துடன் ஏராளமான பாதுகாப்பு படையினர் அந்த இடத்திற்கு வந்து சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக வாகனங்களை மறித்து சோதனை நடவடிக்கைகளை போலீசார் செய்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் தான் நடாத்தி இருப்பதாக தற்பொழுது விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. அவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளில் தற்பொழுது போலீசார் இறங்கியிருக்கின்றார்கள். வாகனங்களை மறித்து தற்பொழுது சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தில் பல மோட்டார் சைக்கிள்களை காணக்கூடியதாக இருக்கிறது. இது துப்பாக்கிச்சூட்டில் இலக்கானவர்களின் மோட்டார் சைக்கிள்களாக அது இருக்கலாம். குறிப்பாக அந்த இடத்தில் செருப்பு மற்றும் இரத்த காயங்கள் மற்றும் துப்பாக்கி ரவைகள் என்பவற்றையும் காணக்கூடியதாக இருந்தது. இந்த பயங்கரமான சம்பவம் தொடர்பில் போலீசார் தற்பொழுது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுதான் இன்றைய தினம் பதிவான முக்கிய விடயமாகும். இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கின்றோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் நன்றி, வணக்கம்.